ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோபுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம் இங்கே இப்படியாக சொல்லும்: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார். நீங்க உங்களை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும், உங்கள் காரியத்தை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். யோபுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது: ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை அவரிடத்துல ஒப்புவிப்பேன். யோபு ஆண்டவரை தேடி அந்த துயரத்திற்கு நடுவுல, அந்த நெருக்கத்துக்கு நடுவுல, அந்த நெருக்கத்துக்கு நடுவுல, அந்த துக்கத்துக்கு நடுவுல, இழப்புக்கு நடுவுல அவன் ஆண்டவரை தேடி வந்து காரியத்தை ஆண்டவரிடத்துல 2 சாமுவேல் 24வது அதிகாரத்துல 13வது வசனத்துல 14வது வசனம்: கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்த தாவீது இஸ்ரவேல் புத்திரரை இலக்கம் பார்த்ததின் நிமித்தம் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அப்பொழுது அவனுக்கு முன்னாடி கொண்டு வந்து 3 காரியத்தை வைக்கிறார். 1, கொடிய பஞ்சம், சத்துருவுக்கு முன்பாக ஓடி போகிற நிலை, கொள்ளை. இந்த 3 காரியத்தை ஆண்டவர் காத்து தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் வந்து வைக்கிறார். நீ செஞ்ச இந்த காரியத்தின் நிமித்தம் இது உனக்கு நேரிடும். இந்த 3 காரியத்துல எதை நீ தெரிந்து கொள்ற? 3 காரியமும் லகுவானது அல்ல. அது துயரத்துக்குரிய காரியம், அது வேதனைக்குரிய காரியம், அது துக்கத்துக்குரிய காரியம். ஆனால் தாவீது அங்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள்: கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, தண்டனையை கொண்டு வந்து முன்பு வைத்திருக்கிறதே ஆண்டவர் தான். இந்த 3ல உன்னை தெரிஞ்சுக்க, இந்த 3 பனிஷ்மெண்ட்ல ஒரு பனிஷ்மெண்ட் உனக்கு உண்டு, தெரிஞ்சுக்கன்னு சொல்றதே ஆண்டவர் தான். ஆனா தாவீது சொல்றான், கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. ஒரு கொடிய நெருக்கம் நேர்பட்டு இருக்கிற பொழுது இன்றைக்கு அநேக நேரம் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, எங்கேயாவது யாரிடத்திலாவது எவரிடத்திலாவது போய் தஞ்சம் அடைந்து. ஆனால் தாவீதை பாருங்கள், துன்பத்தை கர்த்தர் கொடுத்தாலும் சரி, தண்டனையை கர்த்தர் என் வாழ்க்கையிலே அனுப்பினாலும் சரி, நான் கர்த்தருடைய கையில தான் விழுவேன். ஆண்டவரே, துன்பம் வருகிறது உம்மிடத்தில் இருந்து. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன்: கர்த்தாவே, நீர் என் வாழ்க்கையில எனக்கு முன்பாக துன்பத்தை வைத்தாலும், துயரத்தை என் வாழ்க்கையில நீர் வைத்தாலும், மிக பெரிய கொடிய இடுக்கண் எனக்கு முன்பாக நீர் கொண்டு வந்து வைத்தாலும், நான் உம்முடைய கையிலேயே விழுகிறேன். நான் உம்மிடத்துல சரண்டர் ஆகிறேன். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இடுக்கணுக்குள் சிக்கி இருந்தாலும் தோத்திரம், கர்த்தருடைய கையிலேயே விழுந்து விடுங்கள். கர்த்தரிடத்திலே தஞ்சம் புகுந்து விடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தையே நீங்கள் நித்தமும் தேடுங்கள். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வசனம்: கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மிக பெரியது. கொடிய இடுக்கண் வரும்போது கூட கர்த்தருடைய கையில இரக்கம் இருக்கிறது என்பதை தாவீது கண்டு கொண்டான். ஆகவேதான் அவன் சங்கீதங்களில் அநேக இடங்களில் எழுதுகிறான்: கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உடையவர். கர்த்தருடைய கையில இடுக்கண் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய கையிலே மகா பெரிய இரக்கம் காத்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எத்தனை பெரிய இடுக்கணில் சிக்கி இருந்தாலும் கர்த்தருடைய கையிலேயே விழுந்து விடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஆமென். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம்.
எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எவ்வளவு பெரிய கொடிய இடுக்கனான நிலையை சந்தித்தாலும் உம்முடைய கையிலேயே நாங்க விழறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்திலேயே நாங்க விழறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு நேரிடுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.